சிமியோன். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். நீதியும் தேவபக்தியும் உள்ளவன். இயேசு கிறிஸ்து ஏழ்மையிலும் தாழ்மையிலும் இருக்கிற போதிலும் தேவன் அவரை கனப்படுத்துகிறார். இயேசுவுக்காக மீட்பின் கிரயமாக 5 சேக்கலை மரியாளால் செலுத்த முடியவில்லை. ஆகையினால் 2 புறா குஞ்சுகளை தேவனுடைய சமூகத்தில் பலியாக செலுத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஏழ்மையின் ரூபமாக இருந்தாலும் சிறப்பான பலிகளை செலுத்துவதற்கு அவருடைய தாய் தகப்பன்மாரிடம் போதுமான பண வசதி இல்லாத போதிலும் தேவன் தமது அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக அவரை வாழ்த்துவதற்கும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்கும் தேவாலயத்தில் சிமியோன் அன்னாள் ஆகிய 2 பேரை நியமித்திருக்கிறார். சிமியோன் எருசலேமில் வாசம் பண்ணுகிறவன், தேவனிடத்தில் மிகுந்த பக்தி உள்ளவன், நீதியும் தேவபக்தியும் மிகுந்தவன், யூத மார்க்கத்தின் பிரமாணங்களை கற்றுத் தேறியவன். சிமியோனின் காலத்தில் எருசலேமில் வாழ்ந்த சிறப்பான வேத பண்டிதர்களில் இவரும் ஒருவன். இவனிடத்தில் தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருப்பதாக யூதர்கள் விசுவாசிக்கிறார்கள். இவன் இல்லேல் என்பவனுடைய குமாரன். இக்காலத்தில் சிமியோனின் தகப்பனாகிய இல்லேலும் உயிரோடு இருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த பின்பும் இல்லேல் உயிரோடு இருந்தான் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் சிமியோனை பற்றி சொல்லும்போது அவன் வயது முதிர்ந்தவன் என்றும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன் என்றும் கூறுகிறார்கள். கர்த்தருடைய கிறிஸ்துவை சிமியோன் காணும் முன்னே அவன் மரணமடைய மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர் தேவாலயத்திற்கு கொண்டு வந்தபோது சிமியோனின் வயது என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆயினும் அவன் இயேசு கிறிஸ்துவை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர் என்று கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன் சிமியோன் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறான். இதனால் சிமியோன் உடனே மரித்துவிட்டான் என்று வியாக்கியானம் கூறக்கூடாது. கமாலியேல் என்னும் பரிசேயன் சிமியோனின் குமாரன் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். பரிசேயர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். இப்படிப்பட்ட பரிசேய கூட்டத்தில் சேர்ந்திருந்த சிமியோன் தேவபக்தி மிகுந்தவனாகவும் நீதி உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவனாகவும் இருக்கிறான். பரிசேய மார்க்கத்தில் இருந்து மனம் மாறி கிறிஸ்துவின் மார்க்கத்தை பின்பற்றுகிறான். ஆனால் இவனுடைய குமாரனாகிய கமாலியேலோ பரிசேயருடைய மார்க்கத்தில் மிகவும் தீவிரமாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கமாலியேல் அங்கீகரிக்கவில்லை. அப்போஸ்தலர் பவுல் மனம் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் பரிசேயனாக இருந்தார். இவர் கமாலியேலின் மாணவர். கமாலியேலின் உபதேசத்தின்படி பிற்காலத்தில் பவுல் என்று அழைக்கப்பட்ட சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். சிமியோன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாக இருக்கிறான். தேவனுக்கு முன்பாக பக்தியாகவும் மனுஷருக்கு முன்பாக நீதியாகவும் ஜீவிக்கிறான்.
நம்முடைய ஜீவியத்தில் நீதியும் தேவபக்தியும் இணைந்து காணப்பட வேண்டும். இவற்றில் ஒன்று இல்லை என்றால் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் குறைவுள்ளதாகவே இருக்கும். தேவபக்தியும் நீதியும் நம்முடைய ஜீவியத்தில் இணைந்து கிரியை செய்தால்தான் நமது ஆவிக்குரிய ஜீவியம் வளம் வரும். சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறான். அதாவது மேசியாவின் வருகைக்காக காத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆறுதலின் ஆதாரமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மீதுதான் இஸ்ரவேல் புத்திரருக்கு சமாதானமும் ஆறுதலும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இயேசு இல்லை என்றால் இஸ்ரவேலருக்கு ஆறுதலும் இல்லை, சமாதானமும் இல்லை. மேசியாவின் வருகை தாமதமானாலும் பக்தியுள்ள இஸ்ரவேலர்கள் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். மேசியாவின் வருகையை விரும்புகிறார்கள். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் மேசியாவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் சிமியோனும் ஒருவன். இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்காக காத்திருப்பது மிகவும் நல்லது. எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் மீது இருக்கிறார். அவர் பரிசுத்தத்தின் ஆவியாகவும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாகவும் சிமியோன் மீது அமர்ந்திருக்கிறார். சிமியோன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனோடு பேசுகிறார். சத்தியத்தை அவனுக்கு அறிவிக்கிறார். கர்த்தருடைய கிறிஸ்துவை அவன் காணும் முன்னே மரணமடைய மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே சிமியோனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை சிமியோன் விசுவாசிக்கிறான். மேசியாவை தன்னுடைய கண்கள் காணும் என்று எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள்தான் தங்கள் மரணத்தை பயப்படாமல் தைரியமாக சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். கிறிஸ்துவின் தரிசனம் ஒன்றே தங்களுக்கு போதும் என்று வாஞ்சையோடு இருப்பார்கள். சிமியோனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய முகத்தை தரிசிப்போம் என்னும் விசுவாசமும் நிறைந்திருக்கிறது. வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற 5 சிமியோன்கள். யாக்கோபின் குமாரன், இயேசுவின் முன்னோர்களில் ஒருவர், ஷீஷன், பேதுரு, எருசலேமில் இருந்த ஒரு யூதன். எருசலேமில் இருந்த சிமியோனின் குணாதிசயங்கள். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவன். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டான். இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டான். தீர்க்க தரிசனம் கூறினான். யோசேப்பையும் மரியாளையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் என்பது மேசியாவின் வருகையையும் அவருடைய ஊழியத்தையும் குறிக்கும் வழக்குச் சொல் ஆகும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக கூறப்பட்டிருக்கிறவர்கள் யோவான் ஸ்நானன், மரியாள், எலிசபெத்து, சகரியா, சிமியோன், அன்னாள், சீஷர்கள், இயேசு கிறிஸ்து. இயேசுவும் சீஷர்களும் மரியாளும் பின்பு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு இயேசு கிறிஸ்துவை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க அவருடைய தாய் தகப்பன்மார் அவரை தேவாலயத்திற்கு கொண்டு போகிறார்கள். அப்போது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷனும் தேவாலயத்தில் இருக்கிறான். யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு வரும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலினால் சிமியோனும் அப்போது தேவாலயத்திற்கு வருகிறான். இதுவரையிலும் சிமியோனுடைய நம்பிக்கைக்கு ஆதரவாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போது அவனுடைய நம்பிக்கையை சந்தோஷமாக மாற்றுகிறார். கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும். நாம் தேடும் கர்த்தர் அங்கு பிரசன்னமாக இருக்கிறார். தேவாலயத்தில் கர்த்தர் நம்மை சந்திக்கும் போது நாமும் அவரை சந்திப்பதற்கு பரிசுத்த அலங்காரத்துடனே ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். சிமியோன் தன் கைகளில் இயேசுவை ஏந்திக் கொள்கிறான். தன்னுடைய இருதயத்திற்கு அருகில் இயேசு கிறிஸ்துவை அணைத்துக் கொள்கிறான். அவனுடைய இருதயம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தன் கைகளில் ஏந்தி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறான். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே சிமியோன் மரணமடைய மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிமியோன் இயேசுவை காண்பது மாத்திரமல்ல,
இப்போது அவரை தன்னுடைய கைகளில் ஏந்திக் கொள்ளும் சிலாக்கியமும் சிமியோனுக்கு கிடைத்திருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் நம்முடைய தேவன் நமக்கு அதிகமாக நன்மை செய்வார். தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாகவும் அதற்கு அதிகமாகவும் கர்த்தர் தமது கிருபையை நமக்கு வெளிப்படுத்துவார். இங்கு நியாயப்பிரமாணத்தின் 5 முறைமைகள் நிறைவேற்றப்படுகிறது. அவையாவன: விருத்த சேதனம், பிள்ளைக்கு பெயரிடுதல், மரியாளின் சுத்திகரிப்பு, இயேசுவை தேவனிடத்தில் பிரதிஷ்டை பண்ணுதல், பலிகளை செலுத்துதல். சமாதானத்தோடே போக விடுகிறீர். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். சிமியோன் இயேசுவை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்திரிக்கிறான். தன்னுடைய ஜீவனை குறித்து இப்போது பூரண திருப்தியோடு இருக்கிறான். இவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். இப்போது இஸ்ரவேலின் ஆறுதலாகிய இயேசு கிறிஸ்துவை தன் கண்களால் பார்த்ததினால் தான் சமாதானத்தோடே போக ஆயத்தமாக இருப்பதாக அறிக்கை செய்கிறான். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே இவன் மரணமடைய மாட்டான் என்று சிமியோனுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தத்தை சிமியோனுக்கு கொடுத்து அதை இப்போது நிறைவேற்றி இருக்கிறார். ஆகையினால் சிமியோன் இப்போது மரணமடைவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். கர்த்தர் தமது வார்த்தையின்படியே தன்னை சமாதானத்தோடே போக விடுவதாக கூறி கர்த்தரை துதிக்கிறான். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நன்மை செய்கிறவர். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவரிடத்தில் வந்த யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களுடைய நம்பிக்கை வீணாய் போவதில்லை. சிமியோன் நீண்ட காலமாக கர்த்தருடைய கிறிஸ்துவை காண வேண்டும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். அவனுடைய விசுவாசம் இப்போது நிறைவேறுகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தன்னுடைய ஜீவியத்தில் நிறைவேற்றியதற்காக சிமியோன் அவரை நன்றியோடு துதிக்கிறான். தன்னுடைய கரங்களில் இஸ்ரவேலின் நம்பிக்கையாகவும் இரட்சிப்பாகவும் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிமியோன் ஏந்திக் கொண்டிருக்கிறான். அந்த குழந்தையை தன் கண்களால் பார்த்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். தான் விசுவாசிப்பதை சிமியோன் அறிவிக்கிறான். தன்னுடைய கரங்களில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதையும் அவரே இரட்சிப்பாக இருக்கிறார் என்பதையும் தேவன் நியமித்திருக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே என்பதையும் சிமியோன் பயபக்தியோடு அறிவிக்கிறான். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தனக்கு நிறைவேற்றி இருப்பதினால் அவர் தம்முடைய வார்த்தையின்படியே தமது அடியேனை இப்போது சமாதானத்தோடே போக விடுகிறார் என்று கூறி அவரை துதிக்கிறான். கிறிஸ்துவை காணும் வரையிலும் சிமியோனின் கண்கள் திருப்தியோடு இல்லை. ஆனால் இப்போதோ கிறிஸ்துவை கண்டதினால் சிமியோனின் கண்கள் திருப்தி அடைகிறது. அது மரணத்தை சந்திப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவை தன் கரங்களில் ஏந்தியிருக்கும் சிமியோன் மிகவும் சாதாரணமானவன். உலகத்தின் பார்வையில் இவன் முக்கியமானவன் அல்ல. ஆயினும் இயேசு கிறிஸ்து சிமியோனை போன்ற சாதாரணமான ஜனங்களுடைய கைகளில் ஏந்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை நமது கரங்களில் ஏந்தும் போது அவர் நமக்கு கொடுக்கும் ரட்சிப்பை நமது கண்கள் தரிசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவுடன் சிமியோன் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். உமது அடியனை இப்பொழுது சமாதானத்துடனே போக விடுகிறீர் என்று அறிவிக்கிறான். கர்த்தருடைய கிறிஸ்துவை அவன் காணும் முன்னே சிமியோன் மரணமடைய மாட்டான் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். இப்போது தன்னுடைய கண்கள் கர்த்தரை தரிசித்ததினால் இந்த உலகத்தில் இன்னும் அநேக வருஷங்கள் சந்தோஷத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்று சிமியோன் விண்ணப்பம் பண்ணவில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தன்னுடைய ஜீவியத்தில் இப்போது நிறைவேறி இருப்பதினால் சிமியோன் இப்போது சமாதானத்துடனே மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். நல்லவர்களின் மரணம் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மரிக்கும்போது அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஊழியங்களை நிறைவேற்றிவிட்டு ஓய்வெடுக்கும் ஸ்தலத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். சிமியோனும் இப்போது சமாதானமாக, தேவனோடு சமாதானமாக, தன் மனச்சாட்சியில் சமாதானமாக, மரணத்திலும் சமாதானமாக இருக்கிறான். கர்த்தருடைய இரட்சணியத்தை சிமியோனின் கண்கள் கண்டதே அவருடைய சமாதானத்திற்கு காரணம். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்த பின்பு தேவனுடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். விசுவாசிகளுக்கு அதுவே ஆனந்த பாக்கிய நம்பிக்கை. ஆகையினால் நம்முடைய மரணம் நமக்கு பயமுறுத்தலாக இருக்கக்கூடாது. மரித்த பின்பு கர்த்தரோடு கூட இருப்பது நமக்கு கிடைக்கும் சிலாக்கியம் என்னும் நம்பிக்கையில் மரணத்தை சந்திக்க நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் இந்த சத்தியத்தை நன்றாக புரிந்து வைத்திருந்தார்.
ஆகையினால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். கிறிஸ்துவை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் தங்கள் மரணத்தையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. கர்த்தருடைய ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு ஓர் ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த உலகத்தை குறித்தும் இந்த உலகத்தில் உள்ள தமது சபையை குறித்தும் மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார். சகல ஜனங்களுக்கும் முன்பாக கர்த்தர் இரட்சணியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிச்சத்தை காண்கிறார்கள். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்று இரட்சகரை பற்றி ஏசாயா முன் அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்திருக்கிறார். யூதருடைய விளக்கு தண்டில் உள்ள சாதாரண ஒளியைப் போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை. அவர் நீதியின் சூரியனாக வந்திருக்கிறார். சபைக்கு ஆசீர்வாதமாக வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்றிருக்கிற எல்லோருமே ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தருடைய பார்வையில் இஸ்ரவேல் ஜனமாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லோருக்குமே இயேசு கிறிஸ்து மகிமையாக இருக்கிறார். கிறிஸ்துவின் மகிமை நித்திய காலமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவிற்குள் மகிமை அடைவார்கள். தமது அப்போஸ்தலர்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக தம்மை வெளிப்படுத்துகிறார். புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். யூத மார்க்கத்து தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று முதன் முறையாக அறிவிக்கிறான். ரட்சிப்பு யூதருக்கு மட்டுமே உரியது என்று அப்போஸ்தலர்கள் முதலாவதாக நினைத்தார்கள். தெய்வீக கடிந்து கொள்ளுதலின் பின்பே அவர்கள் ரட்சிப்பு புறஜாதியாருக்கும் உரியது என்று அங்கீகரித்தார்கள். ஆதி திருச்சபையில் இந்த பிரச்சனை வலுவாக இருந்தது. யோசேப்பு, மரியாள் ஆகியோரின் ஆச்சரியம். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சிமியோன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு மரியாளிடமும் யோசேப்பிடமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். சிமியோனின் வார்த்தையை கேட்டு இவருடைய விசுவாசம் உறுதிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தருடைய தூதன் மூலமாக இவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்துதலை சிமியோனின் வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. இதனால் யோசேப்பும் இயேசுவின் தாயாரும் அந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிமியோன் யோசேப்பையும் மரியாளையும் ஆசீர்வதிக்கிறான். அவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூறுவதற்காக காரணத்தையும் அறிவிக்கிறான். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மற்றவர்களும் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறான். இஸ்ரவேலில் அநேகர் எழுந்திருக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களில் ஏராளமானோர் பாவத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போது அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய மரணத்தில் இருந்து எழுந்திருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களில் ஏராளமானோர் தங்கள் வருத்தத்திலும் கவலையிலும் மூழ்கியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்கள் வருத்தத்தை நீக்கி சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுப்பார். இவர்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்து எழுப்புவார். எழுப்பப்படும் இதே ஜனங்களே விழுவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விழுந்தாலும் மறுபடியும் எழும்புவார்கள். கர்த்தரே காயப்படுத்துகிறார், அவரே காயம் கட்டுகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் பாவங்களில் விழுந்தாலும் கர்த்தர் தமது கிருபையினாலும் வல்லமையினாலும் அவர்களை மறுபடியுமாக அவருடைய பாவங்களில் இருந்து ரட்சித்து தூக்கி விடுவார். சிமியோனின் ஆசீர்வாதமான வார்த்தைகள் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகவும் அறிவிக்கப்படுகிறது. ஆகையினால் இவர்கள் சந்தோஷப்படும் போது மிகுந்த நடுக்கத்தோட சந்தோஷப்பட வேண்டும்.
கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே வேளையில் இவர்களுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஸ்திரப்பட்டு நிலைத்திருப்பதற்கு இந்த முள் அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். அதே வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவினால் இடறல் அடைவார்கள். இயேசுவுக்கு விரோதமாக முறுமுறுப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு சிலர் ரட்சிக்கப்படுவார்கள். வேறு சிலரோ அதே சுவிசேஷத்தினால் அவருக்கு விரோதமாக எழும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சுவிசேஷமும் ஏராளமான ஜனங்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அதே வேளையில் இதே சுவிசேஷத்தினால் ஒரு சிலர் நித்திய மரணத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள். இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோலவே இஸ்ரவேலில் அநேகர் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தங்கள் சந்தோஷத்தின் அடையாளமாக சிலர் அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் வேறு சிலரோ கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். இவர் அடையாளமாக இருப்பதினால் எல்லா கண்களும் இவரை நோக்கி பார்க்கிறது. ஒரு சில கண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சந்தோஷப்படுகிறது. அதே வேளையில் வேறு சில கண்களோ அவரை பார்த்து பொறாமைப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருப்பதினால் எல்லா நாவுகளும் அவரை போற்றி பேசுகிறது. ஒரு சில நாவுகள் அவர் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டு அவரை போற்றி புகழுகிறது. ஆனால் வேறு சில நாவுகளோ அவருக்கு விரோதமாக பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படும். இயேசுவுக்கு முன்பாக யாரும் தங்களுடைய இருதயத்தை ரகசியமாக ஒளித்து வைக்க முடியாது. இந்த உலகத்தில் அவருக்கு தெரியாத ரகசியமோ மறைபொருளோ எதுவும் இருக்க முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய இருதயத்தின் ரகசியமான சிந்தனைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தினால் நம்மை சுத்திகரிப்பதினால் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளும் சுத்தமாக இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களின் இருதயம் பாவத்தினாலும் பாவ சிந்தனையினாலும் நிறைந்திருக்கும். மனுஷர்கள் தங்கள் இருதயத்தின் சிந்தனையினால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அதிலும் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டது என்பதின் பிரகாரம் அவர்களுடைய நியாய தீர்ப்பு அமைந்திருக்கும். தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலர்கள் மறுதலிக்கும் போது அவர்களுக்கு அவர் தடைக்கல்லாக இருந்து அவர்கள் விழுவதற்கு காரணமாக இருப்பார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பாக இருந்து அவர்கள் எழுந்திருப்பதற்கு உதவி புரிவார். பட்டயம் உருவி போகும், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். சிமியோனின் வார்த்தை மரியாளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் ஆறுதலாக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சிமியோன் கூறும் வார்த்தைகள் நிமித்தமாக மரியாள் தன் உள்ளத்தில் பெருமைப்பட முடியாது. ஏனெனில் அவருடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சிமியோன் கூறுகிறான். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாகவும் இருக்கிற இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கிறவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கும் போது அவரோடு கூட சேர்ந்து மரியாளும் வேதனைகளை அனுபவிப்பாள். இயேசு கிறிஸ்துவை மரியாள் தன்னுடைய கற்பத்தில் பெற்றெடுத்திருக்கிறாள். பிள்ளையை குறித்த பாசம் மரியாளுடைய உள்ளத்தில் நிறைவாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது மரியாளின் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வேதனைகளை அனுபவிக்கும் போது தன்னுடைய கற்பத்தில் பிறந்த இயேசு இந்த வேதனைகளை அனுபவிக்கிறாரே என்னும் துக்கமும் துயரமும் வேதனையும் மரியாளின் உள்ளத்தை நிரப்பும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது மரியாளும் சிலுவைக்கு அருகில் நிற்கிறாள். அவர் சிலுவையில் தொங்குவதை வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்போது அவருடைய உள்ளத்தில் உண்டான வேதனையை எங்கு அவருடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவுக்காக மரியாள் வேதனைகளை அனுபவிக்கிறாள். சிமியோன் கூறிய இந்த வார்த்தை மரியாள் இரத்த சாட்சியாக மரிப்பாள் என்று முன்னறிவிப்பதாக வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள்.